ஒரு இயரிங் பண்ண போகிறேன். அந்த இயரிங்க்கு வந்து நான் காட்டன் யான் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா 1.75 mm க்ராக்கெட் ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நான் இந்த சைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் இயரிங் கிடைக்கும். ரொம்ப பெருசாக இல்லாத மீடியம் சைஸ் கிடைக்கும். அதனால் நான் வந்து சின்ன ஹூக்கான்ட்டு யான் சின்ன யான் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். பிங்க் கலர் யான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து நான் ஒரு 7 செயின் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 7. ஓகே, ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ரிங்குள்ளே தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, 2 செயின் போட்டுக்கலாம். 1 2 போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே வந்து இப்போ நான் 7 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 7. அந்த நம்ம செயின் 2 போட்டோம் இல்லையா, அதையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து 8 ஸ்டிச்சஸாக கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம செயின் 2 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். செயின் 2 போட்டு டர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சிங்கிள் க்ரோஷேக்கு பதிலாக தான் வந்து செயின் 2 போட்டு டர்ன் பண்ணுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே விட்டு நம்ம இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி ஒரு ஸ்டிச்லேயும் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கடைசியாக போட்டோம் இல்லையா, அந்த செயின் 2 போட்டிருப்போம் லாஸ்ட் இதில், அதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் அதுலேயும் வந்து 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, மொத்தம் வந்து 18 ஸ்டிச் இருக்கணும். இப்போ ஓகே, போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போடலாம். செயின் 3 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். செயின் 3 ப்ளஸ் ஒரு செயின், அதாவது செயின் 4. அப்போ 4 செயின்ஸ் போட்டிருக்கேன். டபுள் க்ரோஷே செயின் 1, அதுதான் இந்த இது. ஓகே, பக்கத்து ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதை தான் இந்த ரோ ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே ஃபுல்லாக போட்டு முடிங்க. நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, இந்த ரவுண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நம்ம கடைசியாக போட்டோம் இல்லையா, இந்த செயின் 2 போட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த ஸ்பேஸையும் ஸ்கிப் பண்ணாமல் அதுலேயும் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் ஒரு ரோ மட்டும் நம்ம போடலாம். செயின் 4 போட்டுக்கலாம். 3 4 செயின் 4 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, செயின் 4 1 2 3 4. இந்த டாப் ஸ்டிச், இந்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதை தான் இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். செயின் 4 ஒரு ஸ்லிப் ஸ்டிச், செயின் 4 ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதான் போட போகிறோம். செயின் 4 இந்த ஸ்டிச்சோட இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதையே ஃபுல்லாக போட்டு முடிங்க. எண்ட் ஆஃப் த ரோவில் எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஓகே, இந்த இயரிங்ஸ் வந்து நான் முடிச்சுட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஹூக்ஸ் போட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இயரிங் ஹூக்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். சில்வர்லேயும் இருக்குது, கோல்டனில் இருக்குது, ஆன்டிக்கில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இது வந்து ஜம்ப் ரிங்ஸு. இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸ் கிடைக்கும். இந்த ஜம்ப் ரிங்ஸ் வாங்கிட்டு இந்த ஜம்ப் ரிங்ஸை வந்து இது கூட ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டெட்ஸில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். தெரியுதா, நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஜுவல்லரிஸில் வந்து போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி இதில் போட்டிருக்கேன் ரெண்டுத்துலேயும். தெரியுதா, கீழே வந்து அந்த ஜம்ப் ரிங்ஸை கொடுத்துட்டு மேலே வந்து ஹூக்கை வந்து மாட்டியிருக்கேன். நான் வந்து இதில் கோல்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன சில்வர் இல்லை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா இதில் சென்டரில் வந்து ஒரு மணி இல்லைனா ஒரு ஸ்டோனு
ஏதாவது ஒன்று மேட்சிங் ஆகிற மாதிரி. இது பிங்க் கலர் இல்லையா, இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது ஒரு கலர் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒயிட் பீட்ஸ் போட்டோன்னா இன்னமும் அழகாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த இயரிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.